அனைவருக்கும் வணக்கம். இது தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் IAS அகாடமியின் TNPSC Group 2 மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி 25/8/2024 அன்றைக்கு பேப்பரில் வெளியாயிருக்க மாதிரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். வரலாறு பாடத்தினுடைய தொடர்ச்சியையும் அது முடிஞ்சு திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான மாதிரி வினாவிடைகளையும் பார்க்க போகிறோம். வரலாறு வரிசைப்படி 386வது கேள்வி, சரியான இணைகளை தேர்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடையாள நாணயம் கிபி 1329. டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகர் மாற்றம் கிபி 1327. ஸோ ரெண்டும் சரி. அடுத்தது 387வது கேள்வி, பாலசில் எனப்படுவது எதனோடு தொடர்புடையது? விடை ஆப்ஷன் ஏ, இக்தாவின் அதிகப்படியான வருமானம். 388வது கேள்வி, சரியான இணைகளை தேர்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. 1, 2 என்ன? தாக் குதிரைக்கு முத்திரையிடுதல், சேரா அங்க அடையாளங்கள். ஸோ ரெண்டுமே சரி. 389 சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. ஸோ 1, 2 தான் கொடுத்துருக்காங்க, அந்த கொடுத்துருக்க ரெண்டுமே சரி. ஆக்ரா நகரினை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி ஆவார். சிக்கந்தர் லோடி 32 எண்ம அளவு கொண்ட நில அளவு முறையை அறிமுகம் செய்தார். 390 சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. ஸோ கொடுத்துருக்க 1, 2 சரிதான். அலாவுதீன் கில்ஜி சந்தை சீர்திருத்தத்தினை அறிமுகம் செய்தார். சகானா மண்டி சந்தையின் பொறுப்பாளர். ஸோ ரெண்டுமே கரெக்ட். அடுத்ததும் அதாவது 391வது கேள்வியும் சரியான வாக்கியங்களை தேர்க தான். ஆனால் இதற்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 மட்டும் சரி. தங்கா எனும் நாணயத்தினை அறிமுகம் செய்தவர் இல்துத்மிஷ் ஆவார். இது மட்டும்தான் ரைட். 392 சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கு விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். மேலே சொல்லியிருக்க எல்லாமே ரைட்டா. ஜாட் எனப்படுவது முகலாயர் காலத்தில் முகலாய மன்சப்தாரிகளின் தகுதிநிலை மற்றும் ஊதியத்தினை குறிப்பிடுவதாகும். சவார் எனப்படுவது முகலாயர் காலத்தில் தகுதிநிலைக்கேற்ப மன்சப்தார் ஒருவர் வைத்திருக்க வேண்டிய படைவீரர் மற்றும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். ஜாமா எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான தோராயமான வரி வருவாய் ஆகும். ஹசல் எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான உண்மையான வரி வருவாய் ஆகும். ஸோ மேற்கண்ட அனைத்தும் கரெக்ட். 393 முகலாயர் காலத்தில் தோ அஸ்பா மற்றும் சி அஸ்பா முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஜஹாங்கீர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 394 ஐனி அக்பரி அல்லது அக்பர் நாமா நூலை எழுதியவர் அபுல் பாசல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 395 சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 2ம் சரி. அதாவது கொடுத்துருக்க 2 வாக்கியமுமே சரின்னு சொல்கிறாங்க. மீர் சையத் அலி மற்றும் அப்துல் சமத் ஆகிய 2 பாரசீக ஓவியர்கள் முகலாய பாணி ஓவியக்கலையை வளர்த்தெடுத்தார்கள். மீர் சையத் அலி மற்றும் அப்துல் சமத் ஆகியோர் ஹுமாயூனின் சமகாலத்தவர்கள் ஆவர். ஸோ ரெண்டுமே கரெக்ட். அடுத்தது 396 அக்பர் தொடர்பான சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி, 2ம் சரி. கொடுத்துருக்க 2மே சரி சொல்கிறாங்க. தௌஹத் இலாக்கி அதாவது பின்னர் தீன் இலாக்கி எனப்பட்டது. உலகளாவிய சமயம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட இச்சமயத்தில் அக்பர் அனைத்து சமயங்களில் இருந்தும் சிறந்த கூறுகளை இணைத்திருந்தார். அக்பர் புனித பயண வரியை 1963 ஆண்டிலும் ஜிஸ்யா வரியை 1964 ஆண்டிலும் ரத்து செய்தார். ஸோ ரெண்டும் சரி. 397 பாபர் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். ஸோ 3 கொடுத்துருக்காங்க, அந்த 3மே கரெக்டா. பாபர் நாமா துஜிகி பாபரி என்றும் அறியப்படுகின்றது. முகலாய அரசை சேர்ந்த அரசர்களுள் தங்களின் சுயசரிதையை எழுதிய அரசர்கள் பாபர் மற்றும் ஜஹாங்கீர் ஆகிய 2 மட்டுமே. பாபர் துருக்கி மொழியில் பாபர் நாமாவை எழுதினார். அடுத்து 398வது கேள்வி,
கீழ்கண்ட எந்த போர்கள் பாபரோடு தொடர்புடையவை? இதற்கான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும். முதலாம் பானிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், கக்ரா போர். அடுத்த கேள்வி 399. புலந்தர்வாஜா அல்லது வெற்றியின் திறவுகோல் என்பதனை 1573ஆம் ஆண்டு முகலாய அரசர் அக்பர் அவருடைய எந்த வெற்றிக்காக சுட்டினார்? குஜராத். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 400வது மற்றும் வரலாற்றின் இறுதி கேள்வி. அவுரங்கசீப் தொடர்பான சரியான வாக்கியங்களை தேர்க. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. அதாவது பத்வா இ ஆலம்கிரி எனப்படுவது முஸ்லிம் சட்டங்களின் சுருக்கமாகும். இது அவுரங்கசீப் காலத்தில் எழுதப்பட்டது. அவுரங்கசீப் ஜிந்தாபிர் அல்லது வாழும் முனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவுரங்கசீப் வீணை கலைஞராக இருந்தார். ஸோ இதோட வரலாறு தொடர்பான கேள்விகள் நிறைவு பெறுது. அடுத்து திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான கேள்விகளை பார்க்க போகிறோம். இதில் முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி, M13. எந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா E5, G7, I9, K11. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா M13. இரண்டாவது கேள்வி, ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, ரூபாய் 6,300. மூன்றாவது கேள்வி, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் சி, ரூபாய் 8.75 மற்றும் ரூபாய் 8.75. நான்காவது கேள்வி, f of x is equal to bracket of -1 into 2 power x என்பது எண்ணிலிருந்து zக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எண்ணில் ஒன்றின் வீச்சகம் டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் ஏ, அதாவது 1. ஆப்ஷன் ஏ 1. ஐந்தாவது கேள்வி, ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இதற்கு விடை ஆப்ஷன் பி 5. ஆறாவது கேள்வி, 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாள் ஆகும்? விடை பி 20 நாட்கள். அடுத்து ஏழாவது கேள்வி, ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. விடை ஆப்ஷன் ஏ 4 மீட்டர். எட்டாவது கேள்வி, ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1,200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண். விடை ஆப்ஷன் பி ரூபாய் 3. ஒன்பதாவது கேள்வி, ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தாரெனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? விடை ஆப்ஷன் பி ரூபாய் 800. 10வது கேள்வி, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? விடை ஆப்ஷன் பி 5 மணி 50 நிமிடங்கள். 11வது கேள்வி, 2/3, 3/5, 4/7, 9/13 இவற்றின் மீப்போமா? இதற்கு விடை ஆப்ஷன் ஏ 36. 12வது கேள்வி, பின்வருவனவற்றின் மீப்போமா காண்க. 16m, -12m² n², 8n². இதற்கான விடை ஆப்ஷன் சி -48m² n². அடுத்து 13வது கேள்வி, -2, -4, -6 up to -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில்
இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன? விடை ஆப்ஷன் சி -78. 14th கொஸ்டின். மிகச்சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து பொருத்துக. சதுரம் இஸ்டு வைரம் இஸ்டு வட்டம் இஸ்டு டேஷ். இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நீள்வட்டம். 15வது கேள்வி. ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலது புறத்திலும், இ என்பது சியின் இடது புறத்திலும் மற்றும் ஏயின் வலது புறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலது புறத்திலும் உள்ளன. கீழ்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது? விடை ஆப்ஷன் ஏ தான் விடை. ஸோ திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான மாதிரி வினாவிடை கேள்விகள், இன்றைக்கான கேள்விகள் இதோட முடியுது. இந்த கேள்விகளுக்கான விடை குறித்த விளக்கம் உங்களுக்கு வேணும்னா ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கணிதம் மற்றும் அந்த திறனறிதல் தொடர்பான பாடத்தை பின்தொடருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.